mentally and physically prepare yourself for today's practice. Relax. இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. உங்களுடைய 2 கைகளும் சின்முத்திராவில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். கண்களை மூடி மூச்சை கவனிங்க. ஒரு நிமிடம் உங்களுடைய கவனம் முழுவதும் மூச்சின் மீது இருக்கட்டும். அப்சர்வ் யுவர் பிரெத். Relax your effort. 3 rounds of Omkara chanting followed by Shanti mantra Sahana Bhavantu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskar Mudra. Om Sagana Bhavatu Saganau Bhunaktu Sahaviryam Karavavagai Tejasvina Adidam Astuma Vidvishavai. Om Shanti Shanti Shanti. Hari Om. Okay. Yeah. மேலே எழுந்துருங்க. We'll start with the breathing exercise. Okay. கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. கைகளை எப்படி கொண்டு வாங்க. Inhale, expand your hand, expand your chest. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Last 3 rounds Akara chanting. Inhale. Chant Akara. Inhale. Chant Akara. Inhale. Chant Akara. Relax. Now ankle stretch breathing. Inhale. Fan batro. Fan mala. Inhale. Exhale. Slow and steady. Deep inhalation. Inhale. Exhale. Inhale. Exhale.
Omkara chanting. Inhale. Om. Inhale. Om. Inhale. Om. Now backward, forward, swing. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. நல்லா fast. Increase the speed. Inhale. Exhale. கை வந்து இங்க பாருங்க. கை வந்து இப்படி வரும். Okay. Inhale. நல்லா ஃப்ரீயா கை வந்து ஃப்ரீயா வரணும். வெரி குட். Inhale. Exhale. 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 Inhale. Relax. Now side bending. Okay. Try to bend side, lateral bend. Okay. Start. 1, 2, 3, 4, 5, 6. Very good. முட்டியை மட்டும் மடிக்காதீங்க. Okay. 7. Don't bend your knee. 8, 9. சார் சைடாக ட்ரை பண்ணுங்க. அருண் சார் சைடாக பாடி இங்கே பாருங்க. சைடாக வரணும் பாடி. குட் குட் குட். முடிந்த அளவுக்கு சைடாக வரணும். கான்சியஸாக பண்ணுங்க. நம்ம பாடி வந்து சைடாக வரணும். வெரி குட். ஓகே சூப்பர். நவ் ஆல்டர்னேட்டிவ் டோ டச். சரிங்களா? கை இப்படி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே பாருங்கள். நல்லா கை வந்து நல்லா பாடி இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணி கை இப்படி வச்சுட்டு இந்த கை நல்லா இப்படி வரணும். அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஓகேவா? ஸ்டார்ட். 1, 2. உங்களால் முடிஞ்சதுன்னா காலுக்கு வெளியே கையை வைக்க ட்ரை பண்ணுங்க. 2, 3. முட்டி மடியவே கூடாது. சரியா? முட்டி மடியவே கூடாது. ஒன்லி அப்பர் பாடி மட்டும்தான் ஸ்விங் மாதிரி போயிட்டு போயிட்டு வரணும். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. வெரி குட். ஓகே. இப்போ முட்டி வலி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள். 1. ஓகே. இந்த மாதிரி காலை அப்பார்ட் பண்ணணும். கை இப்படி வரணும். 2. ஓகே. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. அப்படி எகிரி குதிக்க முடியாதவங்க லைட்டாக கூட பண்ணுங்க. சரியா? லைட்டாக பண்ணுங்க. வெரி குட். Continue. 7, 8, 9, 10, 11. Very good. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Super. Very good. Relax. இப்போ jogging. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முட்டியை உங்கள் செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slow jogging. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ touch your heel on your buttocks. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slow jogging. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ elbow. 1, 2. elbow touch பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slow jogging. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Mugadauti. Open your mouth. Exhale rapidly. மூச்சு வந்து மூக்கில் இழுக்கணும். மூச்சை வெளியேறது வாயில் விடணும். ஓகே. இப்போ கீழே படுத்துக்குங்க. பவன முக்தாசனா கிரியா. ஓகேவா? கீழே படுத்துட்டு இந்த மாதிரி கால் இப்படி பெண்ட் பண்ணுங்க. கால் நேராக வரணும். செஸ்ட்டுக்கு நேராக. ஆங்கிள் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். இப்போ தலையை தூக்கி உங்கள் நோஸு முட்டியில் வச்சுட்டு கீழே இருக்க கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆங்கிள் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். இப்போ பெரிய ரவுண்டாக போடுங்க. 1,
2, கால் நல்லா தரைக்கிட்ட வந்து மேலே தூக்கணும். 4, 5, 6, very good, 7, 8, 9, 10, good, super. Now anti-clockwise, same leg, 1, 2, தலையை தூக்க முடியலடா, கழுத்து வலிக்குதா? நோ சவிங். 4, 5, ரச்சனா, 6, 7, 8, 9, 10. ஓகே ஓகே. கழுத்து வலினா தூக்காதீங்க, சரிங்களா? தூக்கும் போது கழுத்து வலிக்குதுன்னா தூக்க வேண்டாம், வலிக்கலைன்னா தூக்குங்க. தூக்கினா தான் நல்லா வயிறு கம்மியாகும். ஓகே, இப்போ இன்னொரு லெக், crunch crunch crunch. Yeah, now start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. இப்போ ராக்கிங் அண்ட் ரோலிங். ராக்கிங் இந்த மாதிரி வச்சுட்டு 1, 2, நல்லா பாடியை க்ரன்ச் பண்ணி பண்ணுங்க. நான் லைட்டாக பண்ணுறேன், பாடியை நீங்கள் நல்லா க்ரன்ச் பண்ணி பண்ணுங்க. 4, 5, வெரி குட் வெரி குட், சூப்பர். 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, சைடில் இப்போ சைடில் 1 சைடு இப்படி, 2 இப்படி, 3 பண்ணுங்க, 4, 5, 6, 7, 8, 9, 10. குட். படுத்துக்குங்க. ஷவாசனா அப்படியே படுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸிங் ஷவாசனா. ஓகே, இப்போ மூச்சை இழுத்து வயிறை நல்லா பெருசாக்குங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு வயிறை சிறுசாக்குங்க. பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. Inhale, expand your tummy like a balloon. Exhale, suck your tummy. Continue abdominal breathing. Inhale deeply, expand your tummy like a balloon. Exhale completely, suck your tummy. Continue abdominal breathing. Now normal inhalation, exhalation. Akara chanting. Inhale deeply, chant Akara. Good. Okay. Yeah. இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கையை ரெண்டு கையும் தொடைக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு வலது கையை மட்டும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு வலதுபுறமாக ஒரு சைடு திரும்பி ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் ஹேண்டை தரையில் வச்சு மேலே எழுந்துருங்க. யா
அவ்வளோதான். ஓகே, மேலே மேலே எழுந்துருங்க, மேலே எழுந்துருங்க. Now we are going to do 12 rounds of Surya Namaskar. மொத்தம் total 13 rounds. First 12 rounds without Shashangasana, last 1 round with Shashangasana. Okay? Yeah, come to edge of the mat. சார் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 பண்ணுங்கள் போதும். ஓகேவா? முன்னாடி நீங்களும் ஒரு 4 to 5 பண்ணுங்கள். முன்னாடி வந்துருங்க, மேட் முன்னாடி நீங்கள் வாங்க. இப்படி வந்துருங்க, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஃபேனுக்கு இல்லை கை தூக்குங்க, ஃபேன் இடிக்குதா மேலே? நல்லா டோஸ் லிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி வாங்க, ரெடியா? ஓகே, அடாப்டிங் நமஸ்கார முத்ரா. கால் எல்லாரும் ஒன்றா வைங்க. கால் வந்து பிக் டோஸ் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? கால் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இன்ஹேல் டீப்லி, சாண்ட் ஓம்காரா. இப்படி வர சொன்னா ஹிரண்மயேன பாத்ரேன சத்ய சஹித பிதம் தத்வம் பூஷன்ன பாவ்ருண்ணு சத்ய தர்மாய திருஷ்டயே. ஓகே, 1 Pranamasana, 2 Ashta Uttasana, 3 Pada Astasana, 4 right leg back, look up, 5 left leg back, try to touch your heel on the ground, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale another leg back, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg front, exhale right leg front, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg front, exhale right leg front, inhale arch back, exhale down. 5th round, inhale right leg back, முட்டி கீழே வைக்கணும், கீழே கீழே கீழே. ஓகேவா? எப்பெல்லாம் கால் பின்னாடி வருதோ முட்டி கீழே வைக்கணும். ஓகே, யா. another leg back, அஷ்டாங்க நமஸ்காரம், Bhujangasana, Parvatasana, inhale right leg front, பின்னாடி வைங்க. exhale another leg front, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg front, exhale right leg front, inhale arch back, exhale down. 7th round, inhale right leg back, exhale left leg back. சார் உங்களால் முடிகிற வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, knees down, chest down, chin down, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg front,
Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Ninth round. Exhale, another leg back. மேட்டுக்கு முன்னாடி வந்துடுறா, மேட்டுக்கு முன்னாடி வா. அடுத்தது என்னது? knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Very good. 10th round. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. 11th round. Last 3 rounds. Inhale, right leg back. Exhale, left leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. 12th round. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Last round with a Shashangasana. Okay. Right leg back. Left leg back. Knees down, Shashangasana. அப்படியே Shashangasana relax பண்ணுங்க. 1 இப்படி 2 3 Shashangasana. நற்றின மேம் Shashangasana. 4 5 இல்லை இப்படி நற்றின மேம் இப்படி 5 6 7 8 9 10 அஷ்டாங்க நமஸ்காரம் 1 2 3 பத் ஏன் சவுண்ட் 5 இப்படி 6 7 8 9 10 inhale Bhujangasana. Parvatasana. Knees down Shashangasana. Again knees down Shashangasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. Right leg front. Left leg front. Inhale, arch back, relax. Super. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. Good, very good. Arun, very good, super. Natrina ma'am, super ma'am. I really appreciate your effort. Okay, stand up. மேலே எழுந்துருங்க. Relax. Super. ஆனந்தி மேம், very good. ஓகே, முன்னாடி மேட் முன்னாடி வந்து நில்லுங்க. கையை காலை ஒன்றா வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிங்க. அப்படியே ஸ்டாண்டிங்கில் ஒரு 1 minute ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்சர்வ் யுவர் ஹார்ட் பீட். அப்படியே கண்ணை மூடிட்டு ஹார்ட் பீட்டை அப்படியே கவனிங்க. உங்கள் கவனம் உடம்பின் மீது இருக்கட்டும். அப்சர்வ் யுவர் ஃபிசிக்கல் பாடி. ஒரு சில கரெக்ஷன்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஒரு 2-3 நாள் ஆகட்டும், தென் ஐ கரெக்ட். ஓகே, என்னடா உட்காரணும் போல இருக்கா? 6 ஆனால் 2வது நாள்லேயே 12 ரவுண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் தான். நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால தான் யூ ஃபீல் டயர்ட். ஓகே, சிட் உட்காருங்க. இல்லை படுத்துங்க, கீழே படுங்க. ரிலாக்ஸ், கொஞ்ச நேரம் படுங்க. ரிலாக்ஸ். வாயில் மூச்சு விடாதீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் வயிறை கவனிங்க. உங்கள் வயிறை கவனிக்க அப்படியே மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. நட்டின மேம் படுத்துருங்க, கீழே படுத்துருங்க. இங்கே எல்லாருமே படுக்கணும்னு கேட்டாங்க, அதனால் படுக்க வச்சுட்டு படுத்துங்க. படுத்து. Close your eyes, close your eyes.
Omkara chanting. Inhale deeply. Chant Omkara. Very good. Relax. Okay. இப்போ உங்களுடைய ரைட் சைடு திரும்பி எழுந்து நில்லுங்க. ஓகே. ஸோ ஆரம்பத்தில் எழுந்து நில்லுங்க. ஆரம்பத்தில் 12 ரவுண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் யூ. பிகாஸ் வென் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை யோகா 12 ரவுண்ட் என்னால் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? 6 ரவுண்ட் பண்ணுவேன், 7 ரவுண்ட் பண்ணுவேன், 8 ரவுண்ட் பண்ணுவேன். 12 ரவுண்டு பண்ணவே முடியாது. எனக்கு வந்து 12 ரவுண்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. அந்த 12 ரவுண்ட் பண்ணி முடிச்சேன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும். பாடி மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த சீக்வன்ஸும் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்லோவாக பட் இவங்களாம் வந்து 2-3 நாள்லேயே பண்ணுறாங்க. வெரி குட். வி ஹாவ் டு அப்ரிஷியேட். சூப்பர். ஓகே. சம்டைம் வந்து ஆஃப்டர் சூரிய நமஸ்காரம் வில் பி ரிலாக்ஸ்டிங் இன் ஷவாஸ்னா. சம்டைம் அப்படியே சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு வித் ஷார்ட் பிரேக் 30 seconds 1 minute வில் கண்டினியூ. பிகாஸ் வை we need to increase the stamina. அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மளோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று டைனமிக்காக ஆசனாஸ் பண்ணும்போது த ஃபேட் வில் பர்ன் குயிக்லி, வெரி குயிக்லி. ஓகே. 2 வேல நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்ரோச் வந்து ரிலாக்ஸேஷன், ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன், ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன். செகண்ட் அப்ரோச் வந்து மோர் ஸ்டிமுலேஷன், ஓகே, லிட்டில் ரிலாக்ஸேஷன். பிகாஸ் மோர் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது நம்ம பாடியில் என்ன ஆகும், நல்லா ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். நல்லா ஃபேட் பேர்ன் ஆகும் போது தட் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் த வெயிட். ஓகேங்களா? அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் த ஸ்டாமினா. ஓகே. இப்போ பாத அஸ்தாசனம். சரிங்களா? பாத கால் 2 ஒன்றா வைங்க. 2 பிக்டும் ஒன்றா இருக்கட்டும். பின்னாடி 2 ஹீலும் ஒன்றா இருக்கணும். கைகள் அப்படியே மேலே கொண்டு வாங்க. 5 விரலும் ஒன்றா இருக்கணும். ஓகே. கைக்கு காதுக்கு பின்னாடி எத்தணுவாங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இனேல் ஸ்ட்ரெச், இனேல் ஸ்ட்ரெச், இனேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல். இங்கே பாருங்கள். இப்போது பட்டக்ஸை இந்த மாதிரி பேக்கில் இப்படி தள்ளுங்க. ஓகேங்களா? அதாவது இப்படி குனியத்துக்கும் பட்டக்ஸை இந்த மாதிரி பேக்கில் நல்லா இப்படி தள்ளி நல்லா இங்கே பாருங்கள். இப்படி பாடி வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ஸ்ட்ரெச் ஆகணும். ஓகே. அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கீழே வாங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. வந்துட்டு உங்களோட விரலை மேட்டில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். கால் ஆனந்தி மேம் கால் ஒன்றா வைங்க. சூப்பர் மேம், வெரி குட். கால் முட்டி மட்டும் மடிக்காதீங்க. சரிங்களா? கை கீழே படலனாலும் பிரச்சனை இல்லை. கால் முட்டியை மடிக்காதீங்க. ஏன்னா கால் முட்டி மடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா கை கீழே வரவே வராது. ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. ஸ்டே தர். 1 2 3 4 இப்படி ட்ரை பண்ணுங்க. 5 சரி ஓகே. 7 8 9 10. ஸ்டே தர். பாடியை ஷேக் பண்ண வேணாம், அப்படியே இருங்க. பாடியை ஷேக் பண்ணவே வேணாம். 11 12 13 14 15 16 17 18 19 20. இனேல் அப். வராது. அதாவது ஒரே நாளில் கை கீழே தொடாது. சரிங்களா? நம்ம பாடி வந்து ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிட்டோம், அப்படியே சுகமாக வச்சுட்டோம். இப்போ திடீர்னு வந்து நான் சொல்கிற மாதிரி நீ வளைனா வளையாது. தட் இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு ஒரு நம்ம டைமை கொடுக்கணும். சரிங்களா? அது எப்படி கொடுக்கணும்னா ப்ராக்டிஸ். ஓகே. இப்போ 1 மாதம் நான் வருவேன், கை இங்கே தான் வரும். அடுத்த மாதம் இங்கே வரும், அடுத்த மாதம் இங்கே வரும், அடுத்த மாதம் இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், அப்புறம் கை இங்கே வரும். இட் வில் டேக் மினிமம் 6 months. ஓகே. அந்த 6 monthம் நம்ம எத்தனை நாள் 1 மாதம் கிளாஸ் வரும், எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறோம், சின்சியராக பண்ணுறோம், என்ன ஃபாலோ பண்ணுறோம், டயட் இன் த சென்ஸ் நார்மல் ஹோம்லி ஃபுட், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணோம். நான் யோகா கிளாஸ் வந்துட்டேன், 2 வாரத்தில் எனக்கு கை வரணும், கை வரல, போட்டு நல்லா புஷ் பண்ணால் இந்த இடத்துல இன்ஜுரி ஆகும், பேக்கில் இன்ஜுரி ஆகும். அப்புறம் என்னாச்சு, நான் யோகா கிளாஸ் போனேன், பேக் பெயின், யோகா கிளாஸ்க்கு யாரும் போகாதீங்கப்பா, பேக் பெயின் வந்துடும் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். சரியா? ஸோ we have to respect our body. நம்மளோட பாடியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தட் இஸ் அ அகிம்சா. ஓகேவா? அகிம்சா நம்ம மற்றவங்களுக்கு துன்புறுத்துறது வந்து இது கிடையாது.
நம்ம பாடியை நம்ம ஃபஸ்ட்டு துன்புறுத்தக்கூடாது. ஓகே, நம்ம பாடிக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்ம துன்புறுத்தாமல் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் ட்ரிகோனாசனா, ட்ரையாங்கல் போஸ். இந்த ட்ரையாங்கல் போஸு வெரி பெனிஃபிஷியல் ஃபார், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து இந்த ஃப்ளாட்டாக ஆகிடுது கால். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஆர்ச் இருக்கணும் கால் நடுவில். ஆர்ச் இல்லைன்னா என்ன ஆகும்னா லெக் பெயின் வரும். ஓகேங்களா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த ஆர்ச் வந்து நல்லா டெவலப் ஆகும். அந்த மாதிரி இந்த சைடு மசில்ஸ் இருக்குது பாருங்களா, இந்த இடத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், மசில் வந்து இப்படி இருக்கும், இப்படி இந்த இடம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த ஆசனா பண்ணுறதுனால அது நல்லா இப்படி ஷேப் வரும், நல்ல ஷேப் வரும். இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆர்ம்ஸ்ட்ரிங்ஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேவா? இந்த ஆசனால லேட்ரலாக பண்ணோம், பாடி வந்து லேட்ரலாக. இங்கே பாருங்கள், இன்ஹேல் நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரைட் லெக் 90 டிகிரி, நீங்கள் பண்ண வேணாம் பாருங்கள், லெஃப்ட் லெக் 60 டிகிரி. இப்போ இந்த ஆசனாவை நான் இப்படியும் பண்ணலாம், சரிங்களா? இப்படியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், என்னோட அப்பர் செஸ்ட் வந்து கீழே இருக்குது, சரிங்களா? இப்போ அதே ஆசனாவை நான் கொஞ்சம் சிரமம் எடுத்து இங்கே பாருங்கள், இன்ஹேல் எக்ஸேல். நம்ம போகும்போதே இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலுக்கு நேராக பாடியை கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஃபர்தர் எக்ஸலேஷன். இங்கே பாருங்கள், கீழே பாடியை கொண்டு போகும்போது இந்த அப்பர் செஸ்ட்டை பேக்கில் தள்ளணும், சரிங்களா? பேக்கில் தள்ள தள்ள இந்த இடத்துல ப்ரெஷர் உருவாகும். நமக்கு நல்லா தெரியும், இந்த இடம் நல்லா ப்ரெஷர் உருவாகும். பேக்கில் இப்படி வச்சுட்டு இந்த கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கணும். வச்சு இன்னும் கூட பேக்கில் எவ்வளோ தள்ள முடியுதோ தள்ளலாம். தள்ள இந்த இடம் நல்லா க்ரன்ச் ஆகும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் நல்லா க்ரன்ச் ஆகும். இந்த இடம் நல்லா க்ரன்ச் ஆகும். நல்லா செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சிட் அதுக்கு தான் குடிங்க, தண்ணி குடிங்க, போங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா? மேம் தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓவராக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா காலையில்? அல்ல, சாப்பிடாம தான் வரணும். என்னடா? சாப்பிடு எடுத்துன்னு வந்துருக்கீங்களா? சரி. கீழே ரேக்கா இருக்காங்களா? ஸ்கூல் கிளம்புறாங்களா? சரி, ஓகே. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண எனக்கு எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் பாருங்க. ஓகே, நம்ம பண்ணலாமா? அது அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, சரியாயிடும். வீட்டுக்கு போனால் சரியாயிடும். அதான் நான் சொன்னேன்ல, 12 ரவுண்ட்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இன்ஹேல் ஜம்ப், ரைட் லெக் 90 டிகிரி, left leg 60 degree. Inhale, exhale. Yeah, further exhalation till your body down. Yeah, stay there. 1. Very good. Super Rachana, very good. Ma'am கீழே கை வைங்க. சூப்பர் மேம், வெரி குட். 1. கை எப்படி வைங்க? 5 விரலும் எப்படி வைங்க? 1 வைங்க. 4, 5, சூப்பர். 6, 7. இங்க பாருங்க, இந்த பாடி வந்து பாருங்க, அப்படியே இருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இப்படி வைங்க. மேலே பாருங்க. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக் அதே மாதிரி பண்ணுங்க. நான் வரேன், அவங்களுக்கு ஒரு பனானா எடுத்துன்னு வந்துறேன். லெஃப்ட் லெக் ரச்சனா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. ரச்சனா லீட் த கிளாஸ்.
உன்னை நம்பி கிளாஸை போட்டுச்சுட்டு போனா பரவாயில்ல உடனடி பனானா மில்க் ஷேக். ஓகே, மேலே எழுந்துருங்க. ஹலோ மேம், நட்டினே மேம், உங்கள் சின்சியாரிட்டி ஒரு அளவே இல்லையா? ஓகே வாங்க. சரி. இல்லை, இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது டைம் என்னாச்சு? ஓகே, ரைட் லெக் 90 டிகிரி. குடிடா குடி. இப்போ லெஃப்ட் லெக் 60 டிகிரி. இல்லை இப்போ இது ட்விஸ்டிங் பண்ணலாம். ஓகே, ரைட் லெக் 90 டிகிரி, லெஃப்ட் லெக் 60 டிகிரி. இன்ஹேல், எக்ஸேல், ரொட்டேட் யுவர் பாடி. இப்படி கீழே வச்சுட்டு, ஓகே, இந்த கையை நல்லா மேலே தூக்கி பாருங்க. கரெக்ட். மேம், அந்த காலை மடிக்கூடாது. ஸ்டே தர். சூப்பர். 1. ஓகே பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சரி. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. சார் என்னாச்சு? 19, 20. ரிலாக்ஸ். மேம், கை கீழே போடலாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்படி இருக்கா, இங்கே வச்சா கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எடுத்துன்னு போகலாம். ஆனால் இந்த முட்டி இப்படி மடித்து இப்படி வச்சோன்னா வேஸ்ட்டு. ஏன்னா இங்கே எங்கேயுமே ப்ரெஷரே உருவாகுது. சரிங்களா? இங்கே இப்படி காலை வைக்க தான் நம்ம திரும்ப இந்த இடம்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ லெஃப்ட் சைட். ரைட் வந்து 90 ரொட்டேட் பண்ணுங்க. 90 இருக்கட்டும். லெஃப்ட் வந்து 60. சரியா? 60. ஓகே. இன்ஹேல், எக்ஸேல். சரி. இன்ஹேல், எக்ஸேல், ரொட்டேட். வைங்க. ஸ்டே தர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, ரிலாக்ஸ். கீழே உட்காந்துரு. அப்பாடா. ஓகே, இப்போ நம்ம வக்ராசனா பண்ணலாம். சரிங்களா? வக்ராசனா இங்கே பாருங்க, காலை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முதுகு இப்படி இருக்கும். முதுகு நல்லா இப்படி எடுத்துட்டு வாங்க. இப்போ ரைட் லெக்கை நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா? ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பின்னாடி, லெஃப்ட் ஹேண்டை தூக்குங்க. இன்ஹேல், எக்ஸேல் பண்ணும்போது இப்படி முட்டியை கிராஸ் பண்ணு. கிராஸ். இங்கே பாருங்க, இந்த ஹேண்டை தூக்குங்க. இப்போ எந்த கால் மடிஞ்சிருக்கு? ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் தூக்கிட்டீங்களா? இப்போ முட்டியை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணி இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் மெயின் வந்து இப்போ பாருங்க, என்னோட ஷோல்டர் சைடாக இருக்கா? இங்கே பாருங்க, அந்த ஷோல்டர் நான் என்ன பண்ணணும்? நல்லா இங்கே பாருங்க, நல்லா இப்படி திருப்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பும் போது அடிவயிறு நல்லா கிரன்ச் ஆகும். ஸ்டே தர். 1, 2, 3, 4, 5. நீ ரிலாக்ஸ் பண்ணுற, நீ பண்ண வேணாம், ரிலாக்ஸ். ஓகேவா? 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். குட். இப்போ அதே மாதிரியே மாற்றி பண்ணு. மாற்றி. ஓகே. கையை நல்லா இப்படி தூக்கணும். அது இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல். நல்லா பின்னெடுத்துடும். வெரி குட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். சூப்பர். ஓகே, குட். இப்போ வயிறு தரையில் வச்சு படுங்க. வயிறு தரையில் வச்சு படுங்க.
வச்சுட்டு ஓகே கைகளை வந்து செஸ்ட்டுக்கு கீழே வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக கையை இங்கே பாருங்கள் இப்படி வைக்கும் போது இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும். அந்த கையை என்ன பண்ணணும், இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அந்த கையை இப்படி எடுத்துகிட்டு வரணும். சின்ன தரையில் வைங்க. டோஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட். கால் வந்து இப்படி இருக்கணும். சரியா, இப்படி இருக்கணும் கால். லிஃப்ட், இனே லிஃப்ட் 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 லிஃப்ட். யா, நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. கை மடங்கே இருக்கணும். ஸ்டே தர். 1 2 வெரி குட். 2 3 4 சூப்பர் மேம். 5 6 7 இன்னும் கொஞ்சம் வெரி குட். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. நோ கீழே கீழே டவுன் டவுன் டவுன். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ஓகே, ரிலாக்ஸ். இங்கே பாருங்க, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. இப்போ கால் இப்படி இருக்கா, கை வந்து இப்படி இருக்கா, இப்படி இருக்கா கை. இப்போ நல்லா ஒட்டிக்கணும், கை வந்து ஒட்டி இருக்கணும், சின்ன இப்படி இருக்கணும். சரியா, இங்கே பாருங்க, இனேல் இனேல். ஒரு பாம்பு எப்படி எழுந்துக்கும், அப்படியே தலையை தூக்குது பாம்பு பொறுமையாக. யாரை கொத்தலாம் அப்படின்னு. சி 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 சி. ஓகே, இடுப்பு வரைக்கும் இடுப்பு வரைக்கும். இடுப்பு இன்னும் தரையில் தான் இருக்குது. சரியா, நல்லா இப்படி தூக்கி அதுக்கப்புறம் ஃபர்தராக தலை. புரியுதா? நீங்கள் தூக்குங்க மேம். இப்போ கையை ஒன்றாக்குங்க. தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ரிலாக்ஸா. நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தூக்கும் போது கை இப்படி வந்துடும். கை வந்து இப்படியே இருக்கணும். ஏன் கை அப்படியே இருக்கணும்? ஏன்னா கை அப்படியே இருக்கும்போது தான் கையில் வெயிட் போகாது. அப்போ வெயிட் எங்கே போவோம், முதுகில் போகும். அடி முதுகில் போகும். அப்படியே சூடாகும். எப்படி ஆகும், சுர் அப்படியே சூடு அப்படியே வரும். இப்போ யாருக்குன்னா வந்துதா, லைட்டாக வந்துதா? லைட்டாக வந்ததுன்னா அப்போ கரெக்டாக பண்ணுறோம். ஒன்றுமே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் வெயிட்டை கையில் தாங்கின்னு இருக்கோம். ஃபுல் வெயிட்டை கையில் தாங்கியிருந்தால் சும்மா அது ஸ்பைன் வளையும், அவ்வளோதான். பட் ஸ்பைனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் உண்டு. இன்னொரு ரவுண்டு ரெடி ட்ரை பண்ணலாமா? ஓகே, வாங்க. சின்ன தரையில் வச்சுக்கோங்க. டோஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட். எனக்கே இப்படி மூச்சு வாங்குது. ஓகே, யா, இப்படி வச்சுக்கோங்க. ஹினே லிஃப்ட். பொறுமையாக அப்படியே தூக்குங்க, அப்படியே தூக்குங்க. வெரி குட். இடுப்பு வரைக்கும் தூக்குங்க. சூப்பர் அருண் சார், வெரி குட். தூக்குங்க தூக்குங்க. ஸ்டே தர். இப்போ நீங்களே செக் பண்ணிங்க, உங்கள் இடுப்பு தரையில் இருக்கா மேலே இருக்கா? ஸ்டே தர். 4 வெரி குட். நட்டின மேம், வெரி குட். 5 6 சூப்பர். ஆனந்தி மேம், கையை குளோஸாக வைங்க மேம். ரிலாக்ஸ். ஆல்மோஸ்ட் தர் மேம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 85% தர். கொஞ்சம் மட்டும் கை விலகுது, அது ப்ராக்டிஸில் வந்துடும். நோ ப்ராப்ளம். ஓகே, போதும். இப்போ தோசையை திருப்பி போடுங்க. போட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து நல்லா கால் டிஷர்ட் டக் பண்ணிக்கோங்க. மேலே காலை தூக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இப்படி இங்கே பாருங்கள். இது ஆக்சுவலி இப்படி பண்ணலாம். ஆக்சுவலி வந்து இப்போ நான் லைட்டாக தான் பண்ணுறேன். பிகாஸ் ரீசன்ட்லி ஐ காட் இன்ஜூர்ட் இல்லையா, அதனால் லைட்டாக பண்ணுறேன், ரொம்ப பண்ணல. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணோன்னா இப்படி காலை தூக்கி சர்வாங்காசனம் இப்படி வந்து, ஓகே, இப்படி தூக்கணும். ஓகேவா? இப்படி. இப்போது அப்படி முடியலைன்னா இப்படி படுத்துட்டு, சாரி இப்படி உக்காந்துட்டு, சரியா, உட்காந்துட்டு அப்படி பேக்கில் முதுவை சாய்க்கணும். அப்படி முதுவை சாய்க்கும் போது பட்டக்ஸ் அப்படி மேலே எழுந்துக்கும். அப்படியே இப்படி கையெடுத்து வந்து பின்னாடி வைக்கணும். ஓகேவா? இதுதான் மெயின். கையெடுத்து வந்து எப்படி வைக்கணும், பின்னாடி எப்படியாவது வச்சு இடுப்பை மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். சூப்பர் ஆனந்தி மேம், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். காலை நேராக ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இப்போது நல்லா பண்ணுறீங்க. சூப்பர்ரா. காலை நேராக இருக்குடா. கால் இப்படி வந்துச்சு பாரு, கால் அங்கே போகணும், கால் நேராக போகணும்.
கையை வந்து முதுகில் வைக்கணும், முதுகில் பின்னாடி. வெரி குட் மேம், ஸ்டேர் மேம். அப்படியே ஒரு 20 கவுண்ட்ஸ் இருந்துட்டு வந்துடுங்க. தூக்குங்க தூக்குங்க. இங்கே கையை வைங்க, முதுகில் கை வச்சு நீங்களே தூக்குங்க, இடுப்பை தூக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் தூக்கணும் முதுகை. சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தூக்குங்க. சரி விடுங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. கை இங்கே பாருங்கள், கை பின்னாடி வச்சு தூக்கணும். ட்ரை பண்ணுங்க. கை கீழே வைக்காதீங்க, இங்கே வைங்க, கையை இங்கே வைங்க. தூக்குங்க. சரி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தூக்குறோமா, கை எங்கே வரணும், இப்படி வரணும். இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னா கை இங்கேயே இருக்குது, இங்கே வரமாட்டேன். இந்த கை இங்கே வந்துடுச்சுன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இப்படி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, சூப்பர்மா, குட், வெரி குட். இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறது அப்புறம். ஓகே, இப்போ ராக்கிங் ரோலிங் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, ராக்கிங் ரோலிங் பண்ணுங்கள். ஓகே, படுத்துட்டு முடிச்சிட்டோம்னா படுத்துங்க. ஷவாஸ், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. கண்ணை மூடிட்டு மைண்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, மூச்சை மட்டும் கவனிக்கணும். அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும்போது மைண்டு வேறு எங்கன்னா போச்சுன்னா திருப்பியும் கவனத்தை எடுத்துன்னு வந்து மூச்சில் வைங்க. சரிங்களா? அப்படி மூச்சை கவனிக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னா mentally count 1 to 100. 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க. Omkara chanting. Inhale deeply, chant Omkara. ரிலாக்ஸ். இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கைகளை ரெண்டும் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒன்றா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். இப்போ உங்களோட ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காருங்க. ஓகே, ஸோ சாட்டர்டே நாளைக்கு லீவு, சரிங்களா? மறந்து வந்துடாதீங்க கிளாஸ்க்கு, யோகா கிளாஸ்க்கு. ஓகே, நாளைக்கு லீவு. விநாயகர் சதுர்த்தி, அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. அப்புறம் சனிக்கிழமை வந்து ஒரு பதஞ்சலி யோக சூத்ரா கிளாஸ் இருக்குது, சரிங்களா? அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்லி ஆன்லைன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ். ஓகே, நம்ம எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆசனாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தட்
அந்த கிளாஸில் நம்ம மைண்டெலாம் என்ன, மைண்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், மைண்டுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சமாளிக்கலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கிளாஸில் 6 to 7:30 1.5 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான் உட்காந்து கவனிக்கிறது. பட் 1.5 மணி நேரமே அது பத்தாது, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம டெய்லியும் நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் ஒன்று போடுறேன், பார்க்குறீங்களா? இன்றைக்கி கூட ஒன்று போட்டேன். என்ன போட்டேன் ரச்சனா? நான் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா காலையில் போட்டேன் 4 மணிக்கெலாம். ஈஸ்வர பண்டிதானம், ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு போட்டேன். ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னா என்ன? இப்போ பகவத்கீதானா ஃபேமஸ் டைலாக் என்ன? பகவத்கீதானா ஃபேமஸாக ஒரு டைலாக் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நம்ம ஆஃபீஸில் கூட டென்ஷன் ஆகுனா அடிக்கடி சொல்லுவோம், கடமை செய் பலனை எதிர்பாராதே. இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கடமை செய் பலனை எதிர்பார்க்குறாரு. ஆக்சுவலாக அதோட மீனிங் என்ன அப்படின்னா, பலனை எதிர்பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு பலன் எதிர்பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைனா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ ஆக்சுவல் மீனிங்னா என்ன? அப்போ ஈஸ்வர பண்டிதானம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா, ஒரு சூத்ரா பத்தஞ்சலி இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும், ஓகே, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும், அது சிறிய செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யும் பொழுது அதில் முழு அக்கறையுடன், டெடிக்கேஷனோட, ஃபுல் எஃபிஷியன்சி, நம்மளோட மோர் தென் 100% இல்லை மோர் தென் 100% கொடுத்து அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை செய்யும் போது நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த வேலையை நான் யாருக்காக செய்கிறேன்? என்னோட கடவுளுக்காக நான் செய்கிறேன். இந்த வேலை யாருக்கு போது? கடவுளுக்கு பிரசாதமாக போகிறது. இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம், இல்லை கோயிலுக்கு ஒரு பிரசாதம் நம்ம கொடுப்போம். அந்த பிரசாதத்தை நம்ம எப்படி செய்வோம்? ரொம்ப மெனக்கெடுத்து, ஓகே, ஏன்னா அது யாருக்கு போகுது? சுவாமிக்கு போகுது. ரொம்ப மெனக்கெடுத்து அதில் போடுற பொருள்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து சாமிக்கு பிரசாதம்னு ஒன்று பண்ணும்போது அதை ரொம்ப பார்த்து மெனக்கெடுத்து அதில் ஒரு சின்ன குறைபாடு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 முந்திரி பருப்பு, எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூனு நெய் எல்லாம் ஊற்றி நம்ம சமைச்சு அதை வந்து சாமிக்கு நம்ம படைப்போம். அந்த மாதிரி நம்ம படைக்கிற பிரசாதம், நம்மளே ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம். அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுனே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் வந்து படுது, டக்கு அப்படின்னு அப்படியே பல்லு அப்படியே வெளியே வரா மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரசாதத்தை நம்ம திட்டுவோமா? திட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அந்த கல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு அந்த சூத்ராவில் இருக்குது. எப்படி இருக்கணும் நம்மளோட ஆட்டிடியூடு? எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை 100% டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, வித் ஃபுல் எஃபர்ட் செய்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய கண்ட்ரோல். அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஈஸ்வரா, த காட், நேச்சர், அது நேச்சராக இருக்கலாம், காடாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதாவது பிடிச்ச சக்தியாக இருக்கலாம், நம்ம கம்ப்ளீட்லி சரண்டர். இனிமே பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சுட்டேன், என்னோட சைடில் நான் எல்லா எஃபர்ட்டை போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும், நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we have to move on. Okay, we should not clinging on the result, we should not attach with the result. If we are attaching with the result, what will happen? The result will impact our happiness. ஓகே, ரிசல்ட் நமக்கு சாதகமாக வந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி, ரிசல்ட் நமக்கு சாதகமாக வரலன்னா வில் பி டவுன். அப்போ நீ என்ன கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறேன், நீ எந்த ரிசல்ட் வந்தாலும் நான் அதை சந்தோஷமாக, இது எனக்கு கிடைச்ச பிரசாதம் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டா நம்மளோட அமைதி, நம்மளோட சந்தோஷம் எதனாலும் பாதிக்கப்படாது. ஏன்னா நான் போட வேண்டிய எஃபர்ட்டை நான் எல்லாமே போட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் கடவுள் பார்த்து எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டு நான் வந்து மூவ் ஆகணும். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இஃப் வி ஆர் டிசர்விங், ஓகேவா, நம்ம டிசர்வாக இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வர வேண்டியது வரும். ஓகே,
if we are deserving for any position, any standard, anything, if I am deserving, automatically that will come. It may அந்த டைம் டியூரேஷன்லாம் மாறலாம். ஓகே, ஒரு 6 month ஆகலாம், சில பேருக்கு 1 year ஆகலாம், 2 year ஆகலாம். பட் ஒன் டே இட் வில் கம். whoever in the world or in the position, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு பிரபலமான இடத்துல ஒரு பிரபலமான ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்களோ, தே ஆர் டிசர்வ். அப்படி டிசர்வ் இல்லாமல் அவங்க ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா ரொம்ப நாள் அந்த பொசிஷனில் அவங்களால இருக்க முடியாது. ஓகேவா? உடனே தே வில் ஃபால் டவுன். அந்த ஒரு இந்த ஆட்டிடியூட்டை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து பேலன்ஸ்டாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சூத்ராலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மொத்தம் 196 சூத்ராஸ் இருக்குது. த சூத்ராஸ் ஒன்லி டாக்ஸ் அபவுட் மைண்ட். ஓகே, ஸோ ட்ரை டு ஜாயின், ஆல்சோ ட்ரை டு ரீட். சொல்லுங்கள். சாரி மேம், கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸ், யா, நல்ல கொஸ்டின். டிசர்வ் ஆகிறதுக்கு கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்குது. இதே பதஞ்சலி யோக சூத்ராவில் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். என்னோடய கோல் என்ன? நான் செஞ்சுரி அடிக்கணும், இல்லை இந்தியன் டீமில் நான் இடம் பிடிக்கணும். சரிங்களா? இந்தியன் டீமில் நான் ஸ்டேட்டில் விளையாட்டுருக்கேன், இந்தியன் டீமில் பிடிக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லோரும் நமக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? இப்போ நான் இருக்கிறேன், உங்கள் பேர் என்ன? மோகிதா, ரட்சனா, நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் 3 பேருமே வந்து இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பட் மோகிதா காட் த பிளேஸ். வை? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் த ப்ராக்டிஸ் ஷுட் பி long practice. The long practice should be consistent practice. The consistent practice should be with the more intense practice. எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணணும். The practice should be long practice. The long practice should be consistency practice. The consistency practice should be more intense practice. ஸோ யார் ஒருத்தர் ப்ராக்டிஸ் தொடர்ச்சியாக பண்ணுறாங்களோ, கன்சிஸ்டன்சியாக பண்ணுறாங்களோ, லாங் ப்ராக்டிஸ் வித் இன்டென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே, எனக்கு ஃபாஸ்ட்டாக நான் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு புட் மோர் எஃபர்ட். நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் மோராக போடுறேனோ, கன்சிஸ்டன்சியாக போடுறனோ, வித் இன்டென்ஷனாக போடுறனோ, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் குயிக்காக வரும். நான் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறனோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட் வில் டிசர்வ்னஸ். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது, அது நம்மளால் வந்து ஓகே நான் எல்லாமே போடுறேன், பட் ஸ்டில் ஐ எம் நாட் கெட்டிங் த ரிசல்ட். தட் மீன்ஸ் சில விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் மீறி இருக்கும். அது நம்மளால் வந்து எதுவுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் ஆல்சோ வி நீட் டு அக்செப்ட். ஓகே, ஃபைன், சூப்பர். யூ ஹேவ் எனி கொஸ்டின்? இட்ஸ் வெரி போரிங், ரைட்? Okay, we'll complete. Okay, yeah. Inhale deeply. Chant Omkara. Om. Purnamadah Purnamidam Purnat Purnamudachyudaye. Purnamudah Purnamuda Purnamudachyudaye. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Hari Om. Thank you. Okay, super. Thank you. We'll see on Thursday. Thank you. Thank you all. Thank you. Thank you, Narjana ma'am. Thank you, Vanilla ma'am. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Good. எப்படி சார் இருக்கு? பரவாயில்லையா?